பார்க்கக்கூடியது பெண்களுக்கான ஆரோக்கியத்திற்கான ப்ராடக்ட்ஸ். பெண்களோட ஆரோக்கியம் பாதிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 வயது நிலைகள்ல நம்ம பார்க்க முடியும். முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மெனார்கி. மெனார்கி அப்படின்னா பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வயது. சராசரியா 13 வயசுல ஆரம்பிக்கணும். பட் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 8 வயசுலயே வந்து பீரியட்ஸ் அட்டைன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இரண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பிரெக்னன்சி. தாய்மை பருவம் அடையும் போது நிறைய ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படலாம். அண்ட் மூன்றாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது மெனோபாஸ். 45-50 வயதை வந்து நெருங்கும் பொழுது பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லயுமே ஹார்மோன்ஸ் டோட்டலா பாதிக்க ஆரம்பிக்கலாம். என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னா, ஒன்று அனீமியா. அனீமியானா ரத்த சோகை. ஹீமோகுளோபின் அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இதனாலுமே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். ரெண்டாவது தைராய்டு ப்ராப்ளம். ஸோ தைராய்டு கிளாண்ட் தைராக்சின் ஹார்மோன் இதுல ஏற்படக்கூடிய பாதிப்புனால உடல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று அதிகமாக குண்டா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, குரல் மாற ஆரம்பிக்கும், பீரியட்ஸ் ரெகுலரா வராது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் ஏற்படக்கூடியது. மூன்றாவது நீர்க்கட்டிகள். கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், இதுதான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்பகத்துல ஏற்படக்கூடிய புற்றுநோய், ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புகளோட தேய்மானம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே என்ன சொல்றோம், ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால ஏற்படக்கூடியது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றது தான் மெயினா ஷதாவரி மேக்ஸ். ஷதாவரி அப்படின்னா தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அதுலேயும் தயாரிக்கக்கூடியது நம்முடைய ஷதாவரி கேப்சூல்ஸ். ஷதாவரி மேக்ஸ் அப்படின்னா இதுல வெறும் ஷதாவரி மட்டும் இல்ல, இது கூட சேர்ந்து அசோகா அண்ட் லிகோரைஸ் இந்த 2 இன்கிரீடியன்ஸும் இதுல இருக்கு. ஷதாவரிய குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ், அதாவது மூலிகைகளோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷதாவரி எடுக்கிறதுனால ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ யாருக்காவது வந்து ஒன்று குழந்தை இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒன்று குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஷதாவரி கொடுக்கறதுனால இந்த ஹார்மோன் பேலன்சஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். அசோகா இந்த மூலிகை இருக்கிறதுனால பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ சில பெண்களுக்கு என்ன ஆகும், பீரியட்ஸ் டைம்ல பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். முதல் நாள் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோவே இருக்காது. சில பெண்களுக்கு என்ன ஆகும், 7லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட பீரியட்ஸ் கண்டினியூ ஆகும். சில பெண்களுக்கு என்ன ஆகும், 15 நாள் 20 நாளுக்குள்ளேயே பீரியட்ஸ் வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே பீரியட்ஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். அசோகா இந்த மூலிகை அந்த பீரியட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். மூன்றாவதா லிகோரைஸ். லிகோரைஸ்னா அதிமதுரம். ஸோ அதிமதுரம் பொறுத்த வரைக்கும் ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், ஸோ பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உடல் சோர்வு, மன அழுத்தம், இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை ஷதாவரி மேக்ஸ்ல இருக்கு. ஷதாவரி மேக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ். ஏன்னா ஹீமோகுளோபின் அனீமியா ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால. ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் சராசரியா 12லேருந்து 14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் அளவு வந்து இருக்கணும். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் 14லேருந்து 16 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபினோட அளவு வந்து இருக்கணும். ஹீம் அப்படின்னா அயன். ஸோ இரும்பு சத்து இல்லைன்னா ரத்தம் உற்பத்தி ஆகாது. ஏன்னா ரத்தம் உற்பத்தி ஆகிறது எங்க, எலும்பு மஜ்ஜையில. அப்ப இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ரத்த அளவும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால அயன் சப்ளிமெண்டேஷன் அனீமியால தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நல்ல சிகப்பணுக்கள் உருவாகணுமா, அதற்கு ஃபோலிக் ஆசிட் தேவை. விட்டமின் சி அயனோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். விட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் அனீமியா, ரத்த சோகை, இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்கலாம். ஜிங்க். ஜிங்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புகளோட தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஒரு கரெக்டான காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். சிறுநீரக தொற்று அப்படிங்கிறது காமனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இந்த சிறுநீரக தொற்று ஏற்படக்கூடியது. ஏன்னா அந்த யூரிட்டர் அப்படின்னு சொல்ல யூரித்ராங்கிறது யூரின் போகக்கூடிய அந்த பை, அந்த குழாய். ஸோ அந்த குழாய் ஆண்கள் விட பெண்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி ஏற்படும். கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்களுக்கு இந்த சிறுநீரக தொற்று ஏற்படுறதுனால டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுலயும் ஒரு 20% பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா 6 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்ங்கிறது இதுதான். ஒன்று கிட்னிஸ்ல இல்லைன்னா யூரேட்டர்ல, அந்த கிட்னில இருந்து யூரினை கலெக்ட் பண்ணக்கூடிய பேக்ல, இல்லைன்னா பிளாடர் சிறுநீர் பையில, இல்ல யுரேத்ரால. ஸோ இந்த 4 பகுதிகள் எங்க இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலுமே இதை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? யூரின் போகும்போது அதிக எரிச்சல், நமச்சல், வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப திரும்ப யூரின் போகணும் அப்படின்னு ஏற்படலாம். அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய சிறுநீர் பை அந்த பிளாடர் பொறுத்த வரைக்கும் 400 ml யூரின் வரைக்கும் ரீடைன் பண்ண முடியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் கூட தாங்கலாம். பட் அதே யூரினரி இன்ஃபெக்ஷனா இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் கூட யூரின் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூரின்ல பிளட் வர ஆரம்பிக்கலாம். யூரின் வந்து பால் மாதிரி ஒயிட் கலர்ல மாற ஆரம்பிக்கலாம். யூரின்ல வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே என்ன சொல்றோம்? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். எல்லோ டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்ஸுமே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். எதுக்காக தான் கிரான்பெரிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ கிரான்பெரி அப்படிங்கிறது நார்த் அமெரிக்கால அதிகம் விளையக்கூடிய ஒரு பழ வகை. இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, முக்கியமாக விட்டமின் சி அண்ட் ஃபைபர். இந்த 2 ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது கிரான்பெரியில. கிரான்பெரியில டிமானோஸ் அப்படின்னு சொல்லி, இந்த டிமானோஸ் அப்படின்னா இது ஆப்பிள், ஆரஞ்சு, பீச்சஸ், ப்ளூபெரிஸ், பில்பெரிஸ் இந்த மாதிரி பழங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான சுகர். ஸோ கிரான்பெரி வித் டிமானோஸ் இந்த காம்பினேஷன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பிளாடர் சிறுநீர் பையில ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கிரான்பெரி. டிமானோஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள ஆகக்கூடிய இந்த ரிப்பீட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதை தடுக்க முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் இதுல குட் பாக்டீரியா, நம்ம வயிறுல செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய நல்ல கிருமிகளை வந்து வளர்க்கக்கூடியது. இதுலயுமே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ தலைமுடிக்கு, ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது கிரான்பெரி கேப்சூல்ஸ். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் கிரான்பெரி சாப்பிடும் போதே கேப்சூலை சேர்த்து முழுங்கிடணும். கிரான்பெரி இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம 5 வயசுல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பொதுவா நம்ம வயசோட மாற்றம் அப்படிங்கும் போது, நம்ம உருவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு வயதிற்கு தகுந்தாற் போல மாறக்கூடியது. நம்ம பிறந்து, தவழ்ந்து, உட்கார பழகி, எழுந்து நிற்க பழகி, நடக்க பழகி, ஓட பழகி அப்படிங்கும்போது அந்த ஒரு ஏஜுக்கு ஏத்தா போலதான் நம்ம பாடியிலுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஒருத்தரோட வயது, அதை நம்ம எப்படி நம்ம டிசைட் பண்றோம்னா அவங்களோட உருவத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம். ஸோ உருவத்தை முதல்ல நம்ம வந்து காமிக்கக்கூடியது என்ன? ஒன்று தலைமுடி, ரெண்டாவது ஸ்கின். அப்போ நம்ம ஒருத்தரோட அந்த வயதிற்கு தகுந்தாற் போல நம்ம டிசைட் பண்றது இல்லை. அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்தா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்றோம்? பர்சீவ்டு ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த பர்சீவ்டு ஏஜ் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா, பிகாஸ் ஏஜிங் ஃபேக்டர்ஸும் இன்னைக்கு ரொம்ப முன்னேற ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப ஏஜிங் ஃபேக்டர்ஸ் வரதுக்கான ரீசன்ஸ் என்ன? 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு எக்ஸ்ட்ரின்சிக், இன்னொன்னு இன்ட்ரின்சிக். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா வெளியிலேருந்து ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். ஒன்னு பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனால தலைமுடி பாதிக்கும், ஸ்கின் பாதிக்கும். ரெண்டாவது இரிட்டன்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் இருக்கலாம், தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ், ஆயில்ஸ், இதனால கூட வந்து இரிட்டேட் ஆகி கூட இது தலைமுடி உதிர்வு, ஸ்கின் சுருக்கங்கள் இதெல்லாமே ஏற்படலாம். ஸோ அதிகமாக டஸ்ட், ஸ்மோக்கு, சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது, இதெல்லாம் கூட எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய பொல்யூஷன். இன்டர்னல் அப்படி பார்த்தீங்கன்னா அதிகமாக மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்குமே இந்த பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கலாம். சரியான உணவு இல்லை, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களால என்ன ஆகுதுன்னா ஸ்கின்ல, நகத்துல, தலைமுடியில பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதுக்காக தான் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஹேர், ஸ்கின், நெயில என்ன இருக்கு அப்படின்னா கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. பிகாஸ் கிரீன் டீ பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நம்ம பாடியோட அந்த அப்சார்ப்ஷன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். போரேஜ் ஆயில்ங்கிறது இதுவும் ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட். ஸோ போரேஜ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தலைமுடி அந்த அடர்த்தி இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அமினோ ஆசிட்னா புரோட்டீன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், புரோட்டீன் இருந்துச்சுன்னா தான் தலைமுடியோட க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கும், ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு பார்த்தோம். அதனால தான் லைசின், மெத்தியோனின், சிஸ்டின் சொல்லக்கூடிய 3 அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கு.
விட்டமின்ஸ், விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் ஃபோலிக் ஆசிட் அண்ட் மெக்னீசியம், ஜிங்க், செலினியம், பயோட்டின் அண்ட் அயன் மினரல்ஸ். ஸோ இத்தனை விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், கிரீன் டீ, போரேஜ் ஆயில் இது எல்லாமே இருக்கக்கூடியதான் ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். ஸோ இது எடுக்கிறதுனால தலைமுடி உதிர்வு தடுக்க முடியும். முடி கால்கள் வந்து இந்த பலம் இழந்து லூஸ் ஹேரா ஆகிறதும் தடுக்க முடியும். நரை சின்ன வயசுல நரமுடி வர்றதை வந்து நம்ம தடுக்க முடியும். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை ஸ்கின்ல வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் வரலாம், ஸ்கின் சுருக்கங்கள் ஏற்படலாம், பிளெமிஷஸ் அப்படின்னு சொல்லுவோம், கலர் வந்து அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல சாஃப்ட் சப்பிள் ஸ்கின்னா வந்து மாற ஆரம்பிக்கும். அதே போல நகம், ஸோ நகத்துக்கு கரெக்டான வந்து ஒரு ஷேப் கிடைக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதெல்லாமே கொடுக்கக்கூடியதா ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ். 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும்.